ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்புஸ் கிச்சன்ஸ். இப்போது சுவரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு சுவரொட்டியை வாங்கி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ண சுவரொட்டியை அப்படியே வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். நம்ம ஏன் பேனில் போட்டு ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் இருக்க பிளட்டெல்லாம் வெளியே போயிடும். அதுதான் நமக்கு சத்தே. அதனால தான் லைட்டாக ஆயில் விட்டு பேனில் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் திருப்பி போட்டு எடுத்தால் போதும். இப்போ எடுத்துடலாம் பேனை விட்டு. சுவரொட்டி சுட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சுவரொட்டியை இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா பீஸையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெட்டின சுவரொட்டியில் இப்படி 2 பக்கமும் உப்பு தடவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சிக்கு கரத்தில் சுவரொட்டியை மாட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு தடவின சுவரொட்டியை எடுத்து சிக்கு கரத்தில் மாட்டிக்கலாம். இப்படி கேப் விட்டு மாட்டிக்கங்க. அப்போ தான் சுடும் போகும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சுவரொட்டியை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது போல் ஒரு ப்ரௌன் கலரில், லைட் ப்ரௌன் கலரில் வர மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சுவரொட்டி வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட்ட சுவரொட்டி ரெடி. பாய்.